Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sounds and Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும். ஓகே, நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ண விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அதை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா காண்டாக்ட் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெலகிராமில் நார்மலாகவே சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் இருக்குது அப்படின்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்துருங்க, மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்துருங்க. ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி சப்ளைன்றது வந்து டெய்லி சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டு 15 மினிட்ஸ் சோச். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் சோச்சு. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தோம், அது வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிட்டு நமக்கு இந்த ப்ரீவியஸ் லோவை டிபி வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகைன் போயிட்டு இங்கே பிரேக் இவன் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் இவன் தான் கிடச்சிது. ஸோ எகைன் நமக்கு வந்து இது வந்து இப்போது இந்த ஹையை ஒரு சோச்சாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹையை நம்ம ஒரு சோச்சாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எகைன் இந்த லோ ஹிட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இதுவும் ஒரு சோச். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், இதெல்லாம் லிக்விடிட்டி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் கண்டிப்பாக நமக்கு செல் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். மேலே இருக்கக்கூடிய இங்கேயும் வந்து நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் டைரக்ட் என்ட்ரி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் டைரக்ட் என்ட்ரி போகலை. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் இவ்வளோ கீழே வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? இவ்வளோ கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கான். ஸோ அதனால் இந்த கீழே ஏதாவது ஒரு டிமாண்டை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? ஸோ அப்போது இன்னொரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பார்த்துடலாம் அப்படின்ட்டு இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ் சப்ளை 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இருந்தாலும் நாங்கள் வந்து செல் வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா சப்ளை வந்து கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சினாரியோ இங்கே வந்த நமக்கு லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டு பிரேக்கு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் 1 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்டில் வந்து அப்லோடு வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இதை டேப் பண்ணி இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே கண்ட்ரோல் எடுத்து நமக்கு எகைன் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. ஸோ நமக்கு பிரேக் ஈவன் எங்கே இருக்குன்னா, மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்து ட்ரிகர் ஆனால, ஸோ நமக்கு பிரேக் ஈவன்றது இங்கே இருக்குது. ஸோ எங்கே பிரேக் ஈவன் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் பிரேக் ஈவன் வந்து ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் மூவ் பண்ண சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் வந்து பண்ணான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா? ஃப்ரைடே வந்து முடிஞ்சிடும் மார்க்கெட்டு. ஸோ நம்ம வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரீசன் என்ன, ஒரு டைட்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வந்து இங்கே தான் ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? எங்கே இங்கேருந்து இப்படி வந்து இங்கே ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? 4 ஹவரில் நமக்கு இன்னும் சோச்சு நடக்கலை. ஸோ 4 ஹவரில் சோச் அப்படின்னா இந்த இடம்
இன்கேஸ் மார்க்கெட் இந்த சோர்ஸை எடுத்துட்டு இப்படி வர்றான், இந்த இடத்துல வந்து எடுக்கிறான்னா கண்டிப்பாக கீழே போயிடும். ஆனால் இங்கே வந்து சோர்ச் வந்து எடுக்கல. சரிங்களா? இந்த இடத்துல சோர்ச் வந்து எடுக்கல. ஸோ மார்க்கெட் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு எகெயின் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே சப்ளை. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ட்ராடே தான் வந்து பண்ணியாகணும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம ஒரு இன்ட்ராடே முடிச்சிட்டோம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ச். ஸோ மார்க்கெட் இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு டார்கெட் பண்ணேன். ஆனால் அதோட மூமெண்ட்டை பார்த்துட்டு வேணாம் போதும் நம்ம இதோட எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசிஷனல். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிசிஷனல் மார்க்கெட். வந்து இப்போது இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் இப்போ. ஓகேங்களா? எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இந்த டிபியை வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு வச்சுங்க. இந்த டிபியை வந்து சாரி இந்த டிபி கொடுத்து நமக்கு சோச்சும் வந்து நடந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் 4 ஹவர் போயிட்டு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நான் வந்து இங்கே ஒரு சப்ளை இருக்குன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. இங்கே ஒரு சப்ளையில் நான் வந்து என்ட்ரி போடுறேன், செல் வந்து போடுறேன். இதே இப்போ நான் இப்போ பார்த்த மாதிரியே கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போடுறேன்னா நான் தாராளமாக இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் கிடையாது, இந்த ஃபுல் இந்த சைஸ் கேண்டலாக எடுத்துக்கணும். ஏன்னா டிபி எக்ஸிட் பண்ணுறதுக்கு இப்படி முன்னாடியே ப்ரீவியஸாகவே கொஞ்சம் முன்னாடியே நம்ம எக்ஸிட் ஆகிட்டா பெட்டர். ஸோ இந்த டிமாண்டில் நம்ம டிபியை வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 4 ஹவரில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா, கொடுக்கல. ஓகேங்களா? இந்த சோச்சை அப்படின்றத மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா, சாரி சோச்சுன்றது இங்கே இருக்குது. ஓகே, இந்த லோ இது கிடையாதுங்க, இது. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற நம்ம செல்லை எடுத்து இந்த சப்ளையில் ஏதாவது ஒரு சப்ளையில் செல்லை எடுத்து நம்ம செல் பண்ணலாம். அங்கேருந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது. இந்த சப்ளை எகைன் பிரேக் ஆகலாம். ஏன்னா மேலே தான் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம எடுத்திருக்கிறதுலே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து நமக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கிடைச்ச வரைக்கும் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு மிட்டிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படி வரான், இதில் வந்து மிட்டிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இப்படி இதே மாதிரியே ஒரு இன்ட்ராடே மாதிரி கொடுத்து மறுபடியும் மேலே போயிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த சப்ளைலேயே ஒரு செல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நமக்கு மார்க்கெட் கீழே வந்து அப்புறமா மேலே போகிறான் அப்படின்னா இந்த சப்ளைலேயே மார்க்கெட் நிற்கலை. அப்போது இந்த சப்ளைலையும் மார்க்கெட் வந்து நிற்குமான்றது 50-50 தான் சான்ஸ். இந்த சப்ளைலாம் ஒரே செல் பெரிய செல் கூட அடிக்கலாம். ஆனால் நமக்கு 50-50 தான் சான்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இங்கேருந்து கூட டெய்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், இங்கேருந்து கூட ஒரு பெரிய செல்லிங் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் இந்த ஒரு சப்ளையில் இன்ட்ராடே பண்ண முடியும். இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் வந்து என்ட்ரி வந்து எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி என்ட்ரி போடக்கூடாது. டிபி நம்ம இங்கே செட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்படி என்ட்ரி போடக்கூடாது. நம்ம இதில் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம அந்த கன்ஃபர்மேஷனில் ஒரு சப்ளைவை கிரியேட் பண்ணி அதில் என்ட்ரி இப்போ இது பாருங்கள் 1:3 இருக்குது. ஸோ இதில் வந்து என்ட்ரி வந்து எப்படி போடணும்னா இந்த மாதிரி போடணும். ஸோ ஆஃப் ஆஃப் த 1:7 வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ஆஃப் ஆஃப் த இது வந்து ஏறிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து அதிகமாக லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதில் இன்ட்ராடே நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த சப்ளையில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டையும் எஸ்எல்லையும் கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் டிபி செட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோஎஸ்டி
இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லைக் திஸ் வீடியோ ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோனால ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.